அந்த ரூம்ல தான். ஓகே. அது வந்து அப்போ கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அதை இல்லீகல் விஷயத்துக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யூஸ் பண்றப்ப ஒரு 3 மர்டர் நடந்திருக்கு அங்க உள்ள. சரி. நடந்து அதை இல்லீகலா ஆர்டிஸ்ட் அதான் உங்களுக்கு தெரியுமே, கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணி கொலை பண்ணி அங்கேயே போட்டாங்க. ஐயா. போட்டு அந்த பணம் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்கிற வரைக்கும் உள்ளதான் இருந்திருக்கு, யாரும் பார்க்கல. அதுக்கப்புறம் தான் எடுத்திருக்காங்க. 3 டெட் பாடியுமே அப்படிதான் எடுத்தாங்களாமா. ஓகே. அதுக்கப்புறம் எதுவும் அங்க அதுக்கப்புறம் அந்த இடம் ரொம்ப ஹாண்டடா மாறிடுச்சாமா. ஓஹோ. இப்போ அந்த இடத்துல எதுவும் அது உங்களோட ஆவியை சுத்திக்கிட்டு இருக்கா? இன்னமும் அது அதோட ஆக்டிவிட்டிஸ் அங்க இருக்கும் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கிராமத்துல இருக்க மக்கள்லாம் அதை பார்த்து பயப்படுறாங்களா என்ன? ஆமா ப்ரோ, பக்கத்துல ஒரு 4-5 வீடு, ஒரு டீ கடை, ஓகே, பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்கு. ஓகே. ஆனா எல்லாமே அபண்டன்டா தான் இருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நான் தனியாவே போய் இது பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனையே இல்லை ப்ரோ. யாருமே அந்த இடத்துல இல்ல. பக்கத்துல வேணா ஒரு ஏதோ கம்பெனி மட்டும் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அது பாத்தீங்கன்னா பகல்ல மட்டும் தான் ரன் ஆகும். 6 மணிக்கு மேல அதுவே முடியும் எல்லாமே. இந்த தொல்லை தாங்க முடியாதுண்ணா. சரி ஓகே ப்ரோ, சரி ஓகே. அழுகுற சவுண்டு கேட்குதா? ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நேரடியாக வர்றதுக்கு தைரியம் இல்லை. இந்த மாதிரி பயமுறுத்தினா நான் பயந்துருவேன் நினச்சிட்டு இருக்கியா? நீ ஒரு வகையா இல்லை, அவங்க கூட சத்தவங்க எல்லாருமே சேர்ந்து சுத்துறீங்களா? உட்காந்துருக்கேன் நான் பார்த்தேன், கண்பார்ந்து பார்த்தேன். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செல்வா. கைஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனை தான், ராஜா காலத்து அரண்மனைன்னு சொல்லலாம். ஸோ அப்போலேருந்து இந்த அரண்மனை வந்து என்ன காரணத்தினாலும் தெரில மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் விட்டாங்க. ஆனால் இங்கே வந்து 3 மர்டர் நடந்திருக்கு. நீங்கள் ஆடியோவில் கூட கேட்கலாம். அப்படி என்ன நடந்துச்சுன்னா வச்சுக்கிங்களேன், ஆம்பளைங்க வந்து அவங்க காம திருப்திக்காக சில பெண்களை கூட்டியாந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கேயே கொண்டு போட்டுறாங்க. அவங்களோட பாடி வந்து அழுகுன நிலையில் தான் போலீஸார் கைப்பற்றி இது பண்ணியிருக்காங்க. அந்த அதனால வந்து இந்த இடம் ரொம்ப ஹாண்டடாக ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கவங்க யாருமே வர முடியாமல் இதாகி போயிடுச்சு. ஸோ இந்த இடத்த நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொன்னார், அதனால தான் நம்ம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ஸோ நான் மட்டும்தான் எப்போவும் மேலே தனியாக தான் வந்திருக்கேன். ஸோ கைஸ், இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட வேண்டியதான். கைஸ், நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த அரண்மனை. நம்ம இப்போ இது உள்ளே தான் போக போகிறோம். நான் வந்து இதை வந்து சாயங்காலமே கிளம்பி வந்து பார்த்துட்டேன் ஒரு தடவை. ஸோ நைட் டைமில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எடுக்கிறது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இங்கே நிறைய பேட் ஹேபிட்லாம் பண்ணி அந்த மாதிரி பண்ணி கொண்டிருக்காங்க. கைஸ், நிறையா பேர் என்ன கேட்டுக்கிட்டீங்க, ஏன் ப்ரோ தனியாக போகிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நல்ல உள்ளங்கத்துக்கெலாம் எனக்கு மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப நன்றி. நான் வந்து ஆரம்பத்தில் வந்து எல்லோரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் சூழ்நிலை காரணமாக ஒருத்தவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. என்னன்னா அவங்க விட்டு போயிட்டனால நான் வந்து இதை அப்படியே விடவும் முடியாது. ஸோ எனக்கு பிடிச்சா நான் செஞ்சுக்கிட்ருக்கேன். அதிகபட்சமாக அந்த கோஸ்ட்னால் எனக்கு என்ன நடக்கும், ஒன்று மிஞ்சி போனால் ஏதாச்சும் உடல் சேதமாகும், அப்படி இல்லைன்னா நான் மென்டலாக ஏதாச்சும் ஆகலாம், இல்லையா என்னோடய மரணம் கூட சம்பவிக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இருந்தாலும் நான்
இதை எடுத்ததை நான் விட மாட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபுக்காக நான் வருவேன், இல்லை 100 பிளேஸையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், என்ன இருக்குன்னு காட்டுவேன். அதுதான் கைஸ் நான் இதை வந்துடுறது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல ரொம்ப அமானுஷ்யமானது. இருந்தாலும் 200 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். சிங்கிள் மட்டுமே நான் 200 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்தா 400 கிலோமீட்டர் வந்துடும். ஸோ இவ்வளோ தூரம் நான் தாண்டி வந்திருக்கேன்னா இப்போ எனக்கு அதிலே பாதி பயம் இருக்குது. நைட் டைமில் வேறு இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டு போகணும். ஸோ கைஸ் நம்ம வீடியோவில் போகலாம் வாங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த இடத்த தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போக போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ராஜா காலத்து அரண்மனை எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்கன்னு ஸ்ட்ரக்சர்லாம். கைஸ் உங்களுக்கு வந்து அழுகுரல் சவுண்டு கேட்குதுக்கா? இப்போவே ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே வெறும் அசிங்கமாக தான் எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நீங்கள் ஒரு ஆன்மாவா எத்தனை ஆன்மா? உங்களை ரேப் பண்ணி கொண்டுட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதில் எத்தனாவது ஆவி? முதல் ஆவியா, 2ஆவதா, இல்லை 3ஆவது பண்ணதா? இந்த இடத்துல 3 மர்டர் வந்திருக்குன்னு சொன்னாங்க. என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் வந்துச்சு, அது மூலமாக எனக்கு நம்பர் கொடுத்தேன், கால் வந்துச்சு. அதன் காரணமாக தான் நான் இங்கே வந்தேன். நீங்கள் இங்கே இருக்க மக்கள்லாம் ரொம்ப வாட்டி வதக்குறீங்களா? உங்களுக்கு அப்படி என்ன தேவைப்படுது? நம்ம நவருது. பள்ளி உடும்பலாக இருக்கு போல. கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், வெறும் மரபள்ளி அதெல்லாம் இருக்குது. இப்போ காட்சி அடிச்சது நீங்கள் தானா? நீங்கள் ஒருத்தர் ஆவி மட்டும் தான் இங்கே சுற்றுறீங்களா, இல்லை 3-4 பேர் சுற்றுறீங்களா? சொல்லுங்க. நீங்கள் ஒருத்தர் ஆவி மட்டும்தான் சுற்றுறீங்களா, இல்லை 3-4 பேரோட ஆவி சுற்றுதா? இங்கே இந்த ஆவி மாதிரி பறந்து மறைஞ்சு வச்சதெல்லாம் யாரு? நான் உங்கள் கூட பேசுகிறது தான் வந்திருக்கேன். இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கே தெரியுது நான் தனியாக வந்திருக்கேன்னு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்களா, அது மாதிரி திருப்பி வாங்க பார்ப்போம். வாங்க, மறுபடியும் தைரியம் இருந்தா. ஓரளவு தான் நேரடியாக வர்றதுக்கு தைரியம் இல்லை. இந்த மாதிரி பயமுறுத்தினா நான் பயந்துருவோன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ ஒரு ஆவியா இல்லை உங்க கூட செத்தவங்க எல்லாருமே சேர்ந்து சுற்றுறீங்களா? கடைசி வரைக்கும் உங்கள் ஆவிகள் உலகத்துக்கு போகணுன்னு ஆசையா இல்லையா? வேறு ஏதாச்சும் கடைசி ஆசை இருந்துச்சுன்னா சொன்னால் நான் செஞ்சு வைப்பேன்ல. எங்கே இருக்கான்னு சொல்லு, இந்த வரேன். இல்லை வேற முடியல.
கேஷ் நான் அது பக்கத்தில் பார்த்தேன் கேஷ், இந்த உருவத்தை பக்கத்தில் பார்த்தேன். இங்கே பப்பால் அது இதுவும் நிறையா இருக்கு. மாடியில் எதுவும் இருக்கீங்களா? டக்குன்னு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. கைஸ், இது போகிறதுக்கு முன்னாடி நான் அதை மிதிக்கவே இல்லை. ஆனால் அது எப்படி இப்படி நஞ்சுச்சுன்னே தெரில. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது இங்கே நடக்குது எதுவுமே எல்லாமே. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு பள்ளி இருக்குது. இந்த பள்ளியை இங்கே தான் முட்டை போட்டு வச்சுருக்கு. கைஸ், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த காலத்து படிக்கட்டு மேலே மொட்டை மாடிக்கு போகிறது. இப்போ நான் அதுக்கு போகிறேன். ஆனால் இவங்க என்னடான்னா இவ்வளோ சின்னதாக வச்சுருக்காங்க. இவ்வளோ சின்னதாக வச்சா இப்போ நான் அது உள்ளே போய் போக முடியும். நான் மட்டும்தான் பரவாயில்ல, கூட பேக் வேறு இருக்குது. கைஸ், ஓகே, இப்படி ஒரு வழியாக வந்துட்டேன். அது உள்ள நாலேஜ். ஸோ ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களாம் வர்றது ரொம்ப கஷ்டம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ சின்னதாக வச்சுருக்காங்க. நான் நம்ம வண்டியில் வரும்போது 40 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நின்று தான் வந்தேன். அதனால தான் சீக்கிரமே சாயங்காலம் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம எப்போ உலா வருமோ அந்த டைமுக்கு வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம என்ட்ரியில் பண்ணும்போதே அது கொஞ்சம் கரைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே எதுவும் இருக்கா? அப்பாடா, மேலே எதுவும் இல்லை. மரத்தில் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்குவோம். மரத்தில் வந்து ரொம்ப பிரச்சனையாக போயிடும். மேலே எல்லாத்தையும் காட்டிட்டோம். நல்லா மரத்துங்க எல்லாத்தையும் காட்டிடணும். மரத்தை எல்லாத்தையும் பார்த்தாலும் சரிப்பட்டு வரும். ஏன்னா மரத்துங்கள்லேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், நம்ம மேலே வந்தாச்சு ஒரு வழியாக. நம்ம மேலே இருக்க மரத்துங்களை எல்லாத்தையும் காட்டிடணும். ஏன்னா மரத்துங்கள்லேயும் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம போய் ஆகணும். ஸோ இந்த படிக்கட்டு வழியாக தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு போகணும். கொஞ்சம் பார்த்து தான் காலடி எடுத்து வைக்கணும். கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் கீழே தான் விழுற மாதிரி வரும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடம் வந்து கொஞ்சம் வில்லேஜ் வேறு, போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே இருக்கும் என்னை பார்த்தாங்கன்னா இது பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. உட்காந்துருக்கேன். நான் பார்த்தேன், கன்ஃபார்ம்னு பார்த்தேன். இந்த வழியில் ஆனால் போக முடியாது. இப்போ நான் வந்த வழியிலே தான் போய் ஆகணும். இப்போ நான் வந்த வழியில் தான் போய் ஆகணும். வேறு வழியே இல்லை எனக்கு. ஆனால் அது வந்த வழியில் அது வேறு உட்காந்துருக்கு. என்ன எதுவும் பண்ண மாட்டீங்கள? நான் போகணும். எங்க வீட்டுக்கு நான் போகணும். என்ன விடுங்க.
இந்த ராஜா காலத்தில் இருக்க மயிராண்டிங்க இத்தினூண்டு வச்சுருக்காங்க. இதில் எப்படி போய் தொலையுது? நீங்கள் ஒரு ஆவியா 2-3 ஆவியா இருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்கு நான் பிள்ளையா போய் சேரணும், பணமாக போய் சேர்றதுக்கு வரல நான் இங்கே. கொஞ்சம் இல்லைனா அந்த கண்ணாடியோட கழுத்தில் குத்தி இருக்கும் காய்ஸ். அது பக்கத்தோடு பார்த்துட்டேன் காய்ஸ். நிறையா பேர் நம்ம வியூவர்ஸ் கேட்டனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் பக்கத்துலேயே பார்த்துருக்கேன். ஆமாம், இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வரான்னு தான் தோணுது. ஓகே கைஸ், நம்ம வண்டி இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. நான் அதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிராம மக்களே இந்த இடத்துக்கு வந்து 9 மணிக்கு மேலே வரமாட்டாங்க. நான் ஆனால் ரிஸ்க் எடுத்து வந்தேன். அதுக்கு காரணம் முழுக்க என்னோடய ஆர்வம் தான். ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஆனால் அது ரொம்ப கிட்ட பார்க்கவும் எனக்கே இதாகிடுச்சு. அப்போ இந்த கிராம மக்கள்லாம் இவ்வளோ நாள் பயந்துகிட்டு இருந்தது சரியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம வண்டி வந்துடும். ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐம் சேஃப். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதுக்கு மேலே இன்னும் பயங்கரமான 100 ப்ளஸ்லாம் போவேன். இருக்கிற எல்லா இடத்துலையும் பேயை நான் நோண்டி நுங்க எடுக்காமல் விட மாட்டேன். ஓகே கைஸ், வீடியோ முடிச்சுக்கிறேன்.